மணிஷ் சார் மணிஷ் சாரை பற்றி சொல்லணுன்னா அவங்க யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா அஞ்சலின்னு ஒரு படம் எடுத்தார் மணிஷ் சார். அந்த அஞ்சலி படத்தில் வந்து ஒரு படம் ஃபுல்லாகவே சின்ன பசங்களாம் நடிச்சிருப்பாங்க. அப்போ வந்து அந்த அஞ்சலி பாப்பாவோட பிரதராக வந்து ஒரு சின்ன பையன், தெலுங்கு ஆக்டர் அவர் வந்து சார் வந்து மணிஷ் சார் வந்து காஸ்ட் பண்ணியிருப்பார். அப்போ நான் அந்த படம் பார்த்துட்டு ஓன்னு அழுவ ஆரம்பிச்சிட்டேன். வீட்டில் எங்கள் அப்பா கிட்ட, ஏன் என்னை மணிஷ் சார் இந்த படத்துக்கு கூப்பிடல, நானும் இதே வயசு தானே, நான் இங்கே தானே நடிச்சிட்ருக்கேன், ஏன் அவர் என்னை கூப்பிடல அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா, அது படத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்திருக்கும், மேபி வேறு ஏதாவது ரீசன் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சின்ன பையன்றதுனால என்னை ஆறுதல் படுத்தினாங்க. அப்போ நான் நினச்சேன், சரி இவர் நம்மளை கூப்பிடவே மாட்டார் போல் இருக்கு, இவருக்கும் நம்மளுக்கும் செட்டே ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நான் வளர்ந்ததுக்கப்புறம் நடித்த படங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், எல்லாம் மசாலா படம் தான் நம்ம பண்ணது பூராவே. ஸோ அப்படி இருக்கிற ஒரு டைமில் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், என் மேலே இந்த ரெட் கார்டெலாம் போடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தது. அந்த ஒரு டைமில் வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே பயந்தாங்க, இவரை வச்சு படம் பண்ணணுமா, எதுக்கு, தேவையா, ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு. அந்த நேரத்தில் படம் இல்லை, டைரக்டர்ஸ் யாருமே என்கிட்ட வரல. அப்போது ஒரு ஃபோன் கால் வருது மெட்ராஸ் டாக்கீஸ்லேருந்து, இந்த மாதிரி மணிஷ் சார் உங்களை மீட் பண்ணணுன்னு சொல்கிறாரு அப்படின்னு. எனக்கு வந்து உண்மையிலேயே மணிஷ் சார் தான் கூப்பிடுறாங்களா, இல்லை இவங்க ஏதாவது நம்மளை கூப்பிட்டு காமெடி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன டவுட்டாகவே இருந்தது. போனதுக்கப்புறம் மணிஷ் சாரை பார்த்துட்டு சார்கிட்ட கேட்டேன், சார் உண்மையிலேயே நீங்கள் தான் கூப்பிட்டீங்களா, இல்லை இவங்களாம் என்னை கூப்பிட்டுட்டாங்களான்னு. இல்லை நான் தான் கூப்பிட்டேன்னு சொன்னார். எனக்கு என்னன்னா, அந்த நேரத்தில் யாருமே என்னை வச்சு படம் பண்ணுறதுக்கு எல்லாருமே பயப்படும் போது, பயப்படாமல் தைரியமாக இந்த பையனை நம்பி நம்ம இந்த படத்தில் எடுக்கலான்னு ஒரு நம்பிக்கை வச்சு என்னை கூப்பிட்டீங்களா சார், என்னைக்கும் மறக்க மாட்டேன் நான் மணி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். செக்கச்சவந்த வானம் மட்டும் இல்லை, எல்லா படமும் ஃபர்ஸ்ட் மணி சார் வந்து என்னை கூப்பிட்டு கதை சொல்லியிருக்காரு. பொன்னியின் செல்வனுக்கும் கூப்பிட்டாரு, ஒரு சில விஷயங்களால் என்னால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தக் லைஃப்லையும் கூப்பிட்டு ஃபஸ்ட்டு மணி சார் கூப்பிட்டாரு. அப்போவும் என்னால் ஒரு கெட்டப் ப்ராப்ளம் இருந்ததுனால பண்ண முடியாமல் இருந்தது. பட் அகெயின் திரும்பவும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அதுவும் சாதாரணமாக வரல, கமல் சாரோட சேர்ந்து இவ்வளோ பெரிய படத்தில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஸோ இறைவனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மணி சார் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், என்னோடய காட்ஃபாதர் மட்டும் இல்லை, எனக்கு ஒரு குரு மாதிரி. தேங்க்யூ சார், இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்கு நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூம்மா. பேசுகிறேன் அப்படி. அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளங்கள் எனக்கு ரசிகர்களாக கிடைச்சதுக்கு நான் இறைவனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தக் லைஃப் படத்தை பற்றி நான் பெருசாக பேச வேணான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக படம் பேசும். ஜூன் 5 ரிலீஸ் ஆகுது. உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் அன்பும் ஆதரவும் இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம்.